ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதாவது முதல் பாடல் வந்து நவம்பர் 3ஆம் தேதி இல்ல 4ஆம் தேதியில ரிலீஸ் ஆகுறது உண்மையா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டகாசம் ரீ ரிலீஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. தல ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான நியூஸ் தான். பட் மறு வெளியீடு தேதி கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. சோ வெயிட் பண்ணுவோம். ஜனநாயகனோட முதல் பாடல் நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேல வெளியாகும் அப்படின்றது தான் இந்த அந்நிய நபியோட கருத்து. நவம்பர் 3ஆம் தேதியோ இல்ல 4ஆம் தேதியோ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாதுங்க. காரணம் என்னன்னா நவம்பர் 2ஆம் தேதியில இருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்துல அரசியல் பற்றிய பேச்சு தான் பரபரப்பா இருக்கும். அதற்கு காரணம் இந்த 2 மீட்டிங் தான். அதே நேரத்துல இந்த ஜனநாயகனோட ஷூட்டிங்கே இன்னும் கூட முடியல. ஏன்னா நவம்பர் 1ஆம் தேதி கூட சென்னையில ஒரு பொலிட்டிக்கல் சீனை ஷூட் பண்றாங்க. அதனால மேக்ஸிமம் நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேல தாங்க வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் 10 டேஸ் தான். இப்பதான் துயரத்தை கடந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி கடந்து வந்துட்டு இருக்கோம். சோ பொறுமையா இருப்போம். அப்புறம் உங்களோட இவ்வளவு எதிர்பார்ப்புக்காக ஒரே ஒரு அப்டேட் மட்டும் நம்ம அந்நிய நபி சேனல் சார்பாக தரேன். இந்த பாடல்ல இருந்து இந்த முதல் பாடல் வந்து தளபதி கச்சேரி தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அப்புறம் அண்ணா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற வேர்ட முக்கிய பிரபலம் ஒருத்தவர் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அதே போல இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அல்ல, அதையும் சொல்லிடுறேன். ஆனா பாடல் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க திருப்தியாவும் இருக்கும், வரிகள்லாம் சும்மா தீயாவும் இருக்கும். சோ ஜனநாயகன் படத்துல இன்னொரு முக்கிய பாடலை பத்தியும் பேசணும். ஆனா இப்ப இல்ல, அதற்கு நாட்கள் இருக்கு. மொத்தமா எதிர்பார்ப்போட கன்ஃபியூஷன்லயே இருங்க. உங்க விஜய் நான் வரேன்.